விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலுளி. எல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளாக நியூஸில் வானத்தில் அப்படியே மிசைலாம் மாறி மாறி பறந்து ஈரான் மேலே, இஸ்ரேல் பாலஸ்தீன் மேலே, அமெரிக்கா ஈரான் மேலே மாறி மாறி கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பாகிஸ்தான் மேலே, பாகிஸ்தான் நம்ம மேலேன்னு போர் அப்படிங்கிறது ஒரு சராசரி வார்த்தை தான். அது இந்த உலகம் காலங்காலமாக பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. அந்த கலராக சவுண்டாக மிசைலு சத்தம் போட்டுக்கிட்டு ஒன்று, பாட்டு பாடிக்கிட்டு ஒன்று, பட்டாசு வெடிச்சுக்கிட்டு ஒன்று, டைப்பாக போட்டு ஏதோ ஒரு பழைய காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு கதையை வச்சுக்கிட்டு நம்மளை மாதிரி ஏழை ஜனங்களை கொன்று குவிக்கிறது இந்த பணக்காரனுங்களுக்கு ஒரு வேலையாக ஒன்று போச்சு. ஸோ இந்த பாலஸ்தீனை ஃபுல்லாக முடிச்சிட்டானுங்க. பாலஸ்தீனை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த பயலுங்க அவங்கள ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், மிச்சமானவங்கள சாப்பாடு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு இடம் மாதிரி பண்ணி வச்சுட்டு அங்கே 800-700 பேர்கிட்ட கொண்டு இருக்கானுங்க. சாப்பாடுக்கு பசியில் வாடுற மக்களை, மாவுக்கோ சோத்துக்கோ அலையிற ஜனங்களை சுட்டிருக்கானுங்க. அது எனக்கு எந்தளவுக்கு ஒரு சிரிப்பாச்சுன்னா, நான் நிறைய ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். ரொம்ப வருத்தமான ஒரு பகுதி ஹிட்லர் நாசி ஜெர்மனி மூலமாக யூதர்களுக்கு பண்ணது. நீங்கள் ஹிஸ்ட்ரி யாரை கேட்டாலும் மனசை உலுக்கிய மனுஷன் எந்தளவுக்கு கோரமாக, மோசமாக, வன்முறையாக, மிருகமாக மாறுவான்னா எல்லாம் நாசியோட அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் கதைகளை சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த யூதர்களை கேம்பில் போட்டு கேஸ் சேம்பரை போட்டு மூச்சை திணறி கொள்ள விட்டு பசியில் அலைய விட்டு மெடிக்கலுக்கு உடம்பை பயன்படுத்தி கற்பழிப்புகள், கொலைகள்னு ஏகப்பட்ட ஒரு மனிதனால் எந்த அளவுக்கு மூர்க்கமாக மிருகத்தனமாக போக முடியுங்கிற எடுத்துக்காட்டு நாஜி யூதர் மக்கள் மேலே பண்ண மனசை உருக வைக்கிற ஒரு காட்சி பார்த்து கண்ணு கலங்கின நான் இஸ்ரேல் மேலே குண்டு விழும்போது உனக்கு ஆவணுண்டான்னு முறை நான் பார்க்குறேன். எனக்கு அப்போது ஹிஸ்ட்ரி மேலே எனக்கு ஒரு வித்தியாசம், ஒரு நகைப்பொண்ணு வருது. நான் யாருக்காக வருத்தப்பட்டனோ அவன் இன்றைக்கி பல லட்சம் பாலஸ்தீன் மக்களை கொண்டுக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த காலத்தில் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தானுங்களா? இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளாம் ஓகேங்க, நம்மளாம் வேறு நாடுங்க, நமக்கு இதில் என்னங்க அப்படின்னு நீங்கள் 1000 சொல்லலாம். நியாயமான பேச்சு தான். இப்போ அந்த கொத்தாரில் அமெரிக்கா ஈரானோட நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஊர் ஜனங்களே எங்கே பாடுறா, வேடிக்கை பாடுற மாப்பிள்ள பட்டாசு மாதிரி போதும் ஜாலியாக பேசுனா அது அவங்க நாடு இல்லை, எல்லாம் வேலைக்கு போன இடம். ஸோ அவங்கவுங்க அது வேறு ஒரு நம்ம பிரச்சனை இல்லைன்னு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல நியூஸ்லன்னு. ஸோ நம்ம இப்போ ஏன் நமக்கு ஏன் கோவம் வரல, ஏன் பாலஸ்தீனுக்கு நம்ம ஏன் காப்பாற்ற போகல, ஏன் ஈரான், ஏன்னா நமக்கு அது லாஜிக்காகவே செட் ஆகலை. வேடிக்கை பார்க்குறோம், தெரியுதுல்ல, ரீல் ஷேர் பண்ணுறோம், சில பேர் அதை நியாயப்படுத்துகிறாங்க, ஆளுக்கு அதெல்லாம் சொல்கிறோம். ஸோ அப்போது இதே வேடிக்கை தான் அவங்க 2வது உலக போர்லையும் பார்த்துருப்பாங்க. ஹிட்லர் மேலே வர்றதையோ, ஹிட்லர் பேசுறதையோ, யூதர்கள் தவறுன்னு சொல்கிறதையோ, கேம்பு கட்டுறதையோ. இவன் கான்சன்ட்ரேஷன் கேம்பை பிரிட்டிஷில் எழுதுகிறான், பாலஸ்தீனில் கேம்ப் கட்டியிருக்கானுங்க, கேட்டட் கம்யூனிட்டிஸ்ன்னு எழுதுகிறான். அவன் தேனுங்கிற வார்த்தையை அவன் அடிச்சுக்கிறான் பாருங்கள். ஜால்றான். ரொம்ப வருத்தமாக போச்சு. இந்த மனுஷனோட பேசிக் அவன் போர் அவனோட ஒரு பேசிக் ஒரு குணமாக ஆயிடுச்சு. அவனுக்கு அதுக்கு மட்டும்தான் அவனுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணுறான். இன்றைக்கி ஒவ்வொரு நாடும் எவ்வளோ ஏழை நாடாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இராணுவ இது மட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அட்வான்ஸ் சயின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். மிகப்பெரிய நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களை ஆர்மியில் சேர்த்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஆக்கிடுவாங்க, இல்லைனா வெப்பன் ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கும். ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலேயோ இன்றைக்கி முக்கியமான கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஒரு டைமில் முதல்ல மிலிட்ரிக்கான தேவையாக தான் இருந்துச்சு. ரிச்சர்ட் ஃபெய்ன்மாக இருக்கட்டும், ஹைசன்பர்காக இருக்கட்டும், ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஓப்பன்ஹைமர்லேருந்து யாரெல்லாம் ஜீனியஸ்னு சொல்கிறாங்களோ எல்லாம் அவங்களோட அறிவை மிலிட்ரிக்கும் போருக்கும் மக்களை கொல்றதுக்கும் தான் யூஸ் பண்ணாங்க. உருப்படியாக 2-3 கண்டுபிடிப்பு வெளியே வந்ததால் ரொம்ப மீடியாக தான் இருக்கும். நோபல் ப்ரைஸ் ஆல்ஃபர்ட் நோபலே ஒரு பெரிய ஒரு டைனமைட்டை கண்டுபிடிச்சார். அதோட அந்த ஒரு கருப்பு பக்கத்தை துடைக்க தான் அந்த ப்ரைஸ்லாம் ஆரம்பித்தாருன்னு நான் படிச்சிருக்கேன். இப்போது போர் வேணாம் அப்படிங்கிறது ஒரு 3 வேளை சொத்தை திங்கிற 6 அறிவு இருக்கிற மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும். போர் வேணாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவுலாம் தேவையில்லை.
என்னப்பா உனக்கு என்னப்பா உலக அரசியல் தெரியும், அந்த மயிறு பேச்சுக்குள்ளேயும் வரல. போர் வந்து வேணாம். நான் எதுக்கு, நான் இன்னொருத்தனை கொல்லக்கூடாது, இன்னொருத்தன் என்ன கொல்லக்கூடாது, 2 பேரும் சாகக்கூடாது, கேட்டுக்கலாமா? இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, ஒன்றும் அவ்வளோ தப்பான வார்த்தைலாம் இல்லையே. நீங்கள் தானே சொல்லி வளர்த்தீங்க ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நல்லதே இந்த பக்கம் நல்லது பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அன்பாருன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே துப்பாக்கி கொடுத்து கொள்ளுனா என்ன, புரியல எனக்கு. அப்போ எது ஆறாம் எது நல்லது கெட்டதுங்கிற குழப்பம் இருக்குல்ல. ஸோ போர் வேணாம். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது இவனுங்களுக்கு அந்த வன்முறை கோணம்? மனுஷனுக்கு லாஜிக்காக ஒரு பாயிண்ட் சொல்லலப்பா, நம்ம ஒரு தேசம் ஒரு லேண்டில் சூழ்ந்திருக்கோம், நமக்கு ஒரு பார்டர் இருக்குது, நம்ம மக்கள் நம்ம ஜனங்க இதை தாண்டி நம்ம போகக்கூடாது, அவனும் உள்ளே வரக்கூடாது, வேறு கலாச்சாரம் வேறு வரலாறு நம்மளை ஆக்கிரமிச்சிருவாங்க, அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காக எல்லாருமே ஒரு பார்டருக்குள்ளே இராணுவ மக்களை நிற்க வச்சு ஒவ்வொருத்தங்களும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்க, நான் 10 பாம்பு வச்சுருக்கேன், நீ 10 பாம்பு வச்சுருக்கேன், நீ போட்டால் நானும் போடுவேன், நீ செத்தா நானும் சாவேன், அப்படிங்கிற ஒரு 50-50 இதில் இந்த உலகம் வந்து பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கு. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னைக்கான ஒரு சண்டை, அப்புறம் இஸ்லாம் கிறிஸ்துவத்துக்கு காலங்காலமாக சண்டை, ஜூஸுக்கும் கிறிஸ்டியனுக்கும் சண்டை, ஜூஸுக்கும் முஸ்லீமுக்கும் சண்டைன்னு கடவுளை வந்து பூமியில் இருக்கிற, அது ஒரு விஷயம் இருக்கும், கடவுளை பூமியில் இருக்கிற நிலத்தில் இங்கே தான் கடவுள் பிறந்தாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உலகம் ஃபுல்லாக காலத்துக்கும் அந்த இடம் ரத்தமாக தான் இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு இடத்துல இங்கே தான் கடவுள் இருந்தார்னு ஒரு லேண்டை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அங்கே என்றைக்குமே ரத்தமாக தான் இருக்கும். இதுதான் உலக நீதி. நீங்கள் எடுத்து வேணால் பாருங்கள், அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. யூதர்கள் வந்து ப்ராஃபிட் வரவே இல்லை அப்படின்னாங்க, இயேசுநாதர் ப்ராஃபிட் கிடையாதுன்னாங்க. கிறிஸ்டியானிட்டியில் அவர் தான் ப்ராஃபிட் வந்துட்டார் அப்படின்னாங்க. இஸ்லாமில் ப்ராஃபிட்லாம் ஒன்றும் இல்லை, கடவுள் வந்து என்றைக்குமே மேலே தான் இருப்பார், இவர் வந்து கடவுள் மனுஷங்க, நம்ம வந்து கடவுளை தான் கும்பிடணும், ப்ராஃபிட்னு ஒன்றும் இல்லைன்னு இவங்க ஒன்று சொன்னாங்க. ஸோ 3 வேறு ஒரே கருத்தோட ஒரு 3 பிரான்ச்சு. அந்த ஒரு சண்டை தான் இவ்வளோ வருஷமாக போயிட்டுருக்கு. ஒருத்தங்க வரவே இல்லைன்னாங்க, ஒருத்தங்க இவர் தான்னாங்க, ஒருத்தங்க இவர் கிடையாது இன்னும் வரல அப்படின்னாங்க. ஸோ இவ்வளோ தான் மொத்த பிரச்சனையும். இவனுங்க ஜூஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பிரிஞ்சு எல்லா இதுலேயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஜனங்க, பாவம் அதுங்க லேண்டு ஓன் பண்ண முடியாது, அதனால சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போந்து மியூசிஷியனு, டாக்டர், இன்ஜினியருன்னு, பேங்கிங்னு எல்லாத்தையும் ஓன் பண்ணி பணம் விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு கெட்டவங்கிற வார்த்தையில் போட்டு அடிமைப்பட்டு உலகம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாங்க. இது ஷேக்ஸ்பியரோட மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஷைலாக்கில் வரைக்கும் பார்க்கலாம். உலகம் ஃபுல்லாக ஜூஸ் வந்து ரொம்ப அடிமைப்பட்டு கிடந்தாங்க. எல்லாம் புரியுது. காலங்காலமாக அவங்களுக்கு கொண்டு தீத்தானுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஜெர்மனியில் நம்ப ஆரம்பித்தான், இவங்களால தான் வேர்ல்டு வார் 1 தோற்றோன்னா வேர்ல்டு வார் 2 ஹிட்லர் வந்தால் அவங்கள கொன்று குவிச்சா எல்லாம் பண்ணால் கடைசியில் ஜனங்க இங்கே நிம்மதியாக வாழ விடுங்கிறான்னு சொல்லும்போது சரி வச்சுக்கோ, உனக்கு ஒரு லேண்டு வச்சுக்கோன்னு சொல்லி இவன் ஐரோப்பா பக்கம் பண்ண பாவத்துக்கு அவன் கொடுக்காம சும்மா இருந்த பேலஸ் பக்கம் அதை எடுத்துக்கோ, உனக்கு கடவுளால் தரப்பட்ட நாடு அப்படின்னு. சரி இவன் பாரு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் கிளம்பு எங்கன்னு அவங்கள கொண்டுக்கிட்டு இருந்தான். இந்த கருமத்தை எங்கே போய் சொல்ல. ஸோ இன்னொன்று எனக்கு இந்த வரலாறு, இப்போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் என்ன பிரச்சனைன்னு சரியாக படிச்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க. சும்மா போய் நோண்டி பாருங்களேன், 2000 புக்கு இருக்கும், 10,000 புக்கு இருக்கும், 20,000 ஆர்டிக்கல் இருக்கும், 1000 வெப்சைட் இருக்கும், ஒரு 100 ஃபிலாசபர் பேசுவாங்க, ரைட்டு லெஃப்ட்டு சென்டருமா, ஒரு எண்ணெய் கடனின் முதலாளித்துவத்தின் எண்ணெய் கிரண், ஐரோப்பிய ஆதிக்கத்தின் காலனி ஆதிக்க பின்புல நிலைப்பாடுன்னு என்னென்னமோ பிரண்டு இருக்கும். தமிழ்ல உலகம் ஃபுல்லாக லாங்குவேஜில் இருக்கும். ஒருத்தன் கொண்டுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு தக்காளங்க இவ்வளோ படிக்கணுமா? ஒரு சின்ன குழந்தை எனக்கு சாப்பாடு இல்லைன்னு ஏங்கி ஒரு ரீலில் அழுவுறதுக்கு நான் இந்த புக்கு மயிரெல்லாம் படிச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு நான் வரணுமா? இந்த ஒரு பொது அறிவு கூட மனுஷனுக்கு இல்லையா? அப்போது நம்ம இவ்வளோ வருஷம் பூமியில் மனுஷனாக வாழ்ந்ததுக்கு என்ன பிரயோஜனங்கிறதான் என் கேள்வி. நம்ம 1500 என்ன பண்ணோமோ, 1800 என்ன பண்ணோமோ, 2026 போருங்கிற பேரில் அதே தான் பண்ணுறது. எந்த மாற்றமும் இல்லை. கொல்றதுக்கான ஆயுதத்தோட ரேஞ்சு மட்டும் அதிகமாக இருக்குது, அதோட பவர் அதிகமாக இருக்குது, அதோட அறிவியல் அதிகமாக இருக்குது. முந்தி கல், அதுக்கப்புறம் கத்தி, அம்பு, வில்லு, இப்போ ஒரே பாம்பு ஒரு நாட்டை அழிக்கலாம். இதுதான் டெவலப் ஆகிருக்கு. நீ வேற நான் வேற. அப்போ எதுக்கு அறிவியலை எதுக்கு நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம்? எதுக்கு காஸ்மோஸ் எதுக்கு பார்க்குறோம்? எதுக்கு பிக் பேங்கோட ஃபோட்டோ நம்ம கண்ணில் ஏன் வருது? இவ்வளோ பெரிய அண்டம், ஒரு சூரியன், 9 பிளானெட்டு, அதுக்கப்புறம் பிக் பேங்கிற அறிவு நம்மளை என்ன பண்ணுச்சு? இதே தான் உலகம் என்னவா இருக்குங்கிற வரையும் கண்டுபிடிக்கிறதும் நம்ம தான். ஒரு நாடே அழியிறது வேடிக்கை பார்த்துருக்கிறது நம்ம தான். இப்போ எங்கே அப்போ அந்த ஒரு நாடுங்கிற பார்டருக்குள்ள வரைக்கும் எல்லாமே இப்போ நியாயமாக இருக்கா?
ஏன் இலங்கையை வேடிக்கை பார்த்தோம், ஏன் பங்களாதேஷை வேடிக்கை பார்த்தோம், ஏன் பாலஸ்தீனை வேடிக்கை பார்த்தோம்? நாளைக்கு நமக்கு வரும்போது நம்மளை வேடிக்கை பார்ப்பாங்க. இது எப்படி சரியாகும்? பார்டரெல்லாம் கலைக்க முடியுமாங்க? நாடெல்லாம் ஒன்றாங்க முடியுமா? என்ன விஜய் நீங்கள் பேசுகிறீங்க? என்னது ஏதாவது லாஜிக்காக இதெல்லாம் பேசுங்க. நான் லாஜிக்காக தான் பேசுகிறேன். ஏன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வியூ ஆஃப் லைஃப் வந்து நம்மளால் பண்ண முடியாதான்? நான் பேசிட்டாவது போகிறேன். நீங்கள் ஒரு ரீல் பார்த்தேன், ஒரு 5 டாக்டருங்க உட்காந்துருக்காங்க ஒரு பில்டிங்குள்ளே. நான் இந்தியன் டாக்டர், பாகிஸ்தான் டாக்டர், ஈரான் டாக்டர், ஈராக் டாக்டர் எல்லாம் ஒரு பில்டிங்கில் தான் உட்காந்துருக்கோன்றான். உயிரை காப்பாற்றுறவன் எல்லா நாட்டிலையும் உயிரை காப்பாற்றுறவன் தான். அவனோட இந்த புக் எடுத்தால் மனுஷ உடல் ஒன்று தான் அவனுக்கு. ஒரு டாக்டரை போய் கேட்டேன்னா எனக்கு எல்லா உடம்பும் ஒரே உடம்பு தான், எனக்கு எங்கே ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, லிவர் இருக்குது, கிட்னி இருக்குதுன்னு தெரியும், ஒரே சர்ஜரி ஒரே ரத்தம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். எவ்வளோ போஸ்ட், எவ்வளோ அட்ராசிட்டி, எவ்வளோ கொலை, எவ்வளோ மரணம், எவ்வளோ ரத்தம். நீ பாத்தியா யூதா, நீ பாத்திய? உனக்கு தெரியுமேடா மரணத்தோட வழி, உனக்கு தெரியுமே. ஒரு பொய்யை வந்து தீர்க்கமாக நம்பின ஒரு ஹிட்லர்ட்ட சைக்கோட்டை மாட்டி முழுங்கின நீ அதே தானே பண்ணுற. நீ ஒரு பொய்யை நம்பிக்கிட்டு இல்லைங்க நான் எனக்கு நாடு கொடுத்துருக்காங்க பாலஸ்தீன் மக்களே, நாங்களும் பாவப்பட்டுச்சானுங்க, கொஞ்சம் தள்ளி ஒதுக்கிங்க, நாங்களும் பக்கத்தில் இருந்துக்கிறோம், நீங்கள் இருங்க நாங்களும் இருந்துக்கிறோம், எங்களுக்கு இடம் கொடுங்கன்னா அவங்க தவற போகிறான். அவன் அழித்து தான் ஒன்று. அது எப்படி ஒரு ஒரு வரலாறையே ஒரு ஒரு கலாச்சாரத்தையே அழிச்சிட்டு அந்த ரபுளில் அந்த கற்கோவியலில் என்ன ஸ்கூல்ற கட்ட போகிறீங்க? என்ன ஹோட்டல் கட்டி எப்படி சோறு திம்பீங்க? எப்படி நைட்டு தூங்குவீங்க? பல லட்சம் குழந்தையோட மண்டை ஓட்டு உன பெட்ரூம் கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது என்னடா பதில் சொல்ல போகிறீங்க? கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2026 1000 மயிறு பேசுகிறீங்க, 1000 தத்துவம் பேசுகிறீங்க, என்னென்னமோ கண்டுபிடிச்சாச்சுன்றீங்க, டெக்குன்றீங்க, பொலிட்டிக்கல் ஐடியாலஜியில் 1000 இருக்குது, கம்யூனிசம், கேபிட்டலிசம், ப்ரோ, லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, மிடில், என்னென்னமோ பேசுகிறீங்க. ஒரு மதத்தை கொண்ட ஒரு மனிதனை வந்து அவங்க மனிதமே இல்லை அப்படின்னு அவங்கள வந்து அவங்க மனுஷனே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு இஸ்ரேல்காரனும் சொல்கிறான் பாலஸ்தீன்காரனை பார்த்து. ஒரு ஃபிலாசபர் படித்தேன். மனுஷனை மனிதத்தன்மையை எடுத்துட்டு அவனை மனுஷனே இல்லை அப்படின்னு நம்ப வைக்கிறதா மிகப்பெரிய பிராபகண்டான்றாங்க. அவர்கள் அழிக்கப்பட வேண்டும், அவர்கள் புழுக்கள் அப்படின்றான் ஒரு ஜூ பாலஸ்தீன்காரனை பார்த்து. இந்த அளவுக்கு ஒரு மனசு மறுத்து போகிற அளவுக்கு மதமும் வரலாறும் நம்ம மண்டையை போட்டு செய்யும் போது எனக்கு புரியல. சரி 3000 வருஷம் முன்னாடி மோசஸ் உனக்கு இடம் கொடுக்கல, பிரித்து போயிட்டேன், அதெல்லாம் சொதப்பிட்டேன், இப்போ உனக்கு எங்கே போச்சு புத்தி? நீ காணா போய்ட்டு எல்லா ஊரில் இருக்கும்போது அங்கே ஒருத்தர் 1000 வருஷமாக உட்காந்துருக்கான், அவனுக்கு அந்த இடம் சொந்தம் கிடையாதா? அவனை வெளியே போனால் போயிடுவானா? அவன் இந்த பூமியை சொந்தம் கொண்டாடுற ஒரு பெரிய ஒரு சாபம் ஒன்று இருக்கே, அது எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஒரு காலத்தில் நம்ம நாடோடிகள் தான், நொமேட் அப்படிம்பாங்க, செடன்ட்ரிம்பாங்க, நடந்துக்கிட்டே இருப்போம், ஹண்டர் கேதரர்ம்பானுங்க, நடந்துக்கிட்டே இருப்போம். நாடெல்லாம் ஒரு காலத்தில் கிடையாது, நம்ம வெறும் காட்டுவாசிங்க, நடந்துக்கிட்டே இருப்போம், ஒரு இடத்துல இருப்போம், மாறிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அப்போ வந்து வெறும் காடுகள் தான் இருந்துச்சு, நகரம் உருவாகலை, நாகரிகம் உருவாகலை, சிவிலைசேஷன், மொழி, லாங்குவேஜ்லாம் உருவாகும் போது ஒரு இடத்துல இருப்போம், அந்த இடத்த அழிப்போம், வேட்டையாடுவோம், அங்கே தீந்துடும், அடுத்த இடம் போவோம். ஸோ கிளைமேட் மழை பெய்யுதா, மழை இல்லாத இடத்துக்கு நடந்துக்கிட்டே இருப்போம். நமக்குன்னு சொந்தமாக்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வரும். நிலத்தை சொந்தம் கொள்றதுக்கு அவன் எப்போ முடிவெடுக்கிறான்? நிலம் அவனுக்கு கேட்டதை கொடுக்கும்போது தான். காடு கேட்டதை கொடுக்காது. காட்டில் எது எப்போ கிடைக்கும்னு தெரியாது. சிங்கமோ புளியோ வானா வந்து நிற்காது, நம்ப விட்டு கொண்டு சாப்பிடணும், நீங்கள் வேட்டையாடணும், நீங்கள் ஒரு செயல் செய்யணும். ஹண்டர் கேதராக இருக்கும்போது அலர்ட்டாக இருப்பான், கான்ஷியஸாக இருப்பான், உஷாராக இருப்பான், ஒவ்வொரு நொடியும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அலர்ட்டாக அந்த ஒரு பீக் அவேர்னஸில் இருப்பான், ஒரு ஃப்ளோவில் இருப்பான். அவன் எதுவுமே எதிர்பார்க்கல. கடலை பார்த்து பயந்தான், வானத்தை பார்த்து பயந்தான், நெருப்பை பார்த்து பயந்தான், எல்லாம் போச்சு. காட்டை அழித்து மண் விதையிலிருந்து நிலத்திலிருந்து தனக்கு உணவுப் பொருள் வரும் அப்படின்னு கிடைக்கும் பொழுது அந்த இடத்த ஆட்கொள்ள ஆசைப்படும், நிலத்தின் மீது ஆசையே வருது. விவசாயம் வரும்போது லேண்டை ஓன் பண்ணுறதும் வருது. ஏன்னா அவன் நடக்க தேவையில்ல. எதுக்கு சொந்த வீடு வாங்குறோம்? எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்போ வாடகை வீட்டிலே இருந்து அப்படிம்பாம்ல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வேற ஒருத்தர் வீட்டில் ஆணி அடிக்க முடியாது, பேச முடியாது, சத்தமாக பேச முடியாது, டிவி ஆன் பண்ண முடியாது, ஓனர் கத்துவான், 5 வாடகை போட்டோமா, பாத்ரூம்லேயும் தண்ணி வைக்கல, யாரை கேட்டு ஆணி அடிச்சிங்க, யாரை கேட்டு காரை வெளியில் நிற்பாடிங்க, கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க கேள்வி. எவ்வளோப்பா பேச்சு வாங்குறது? எனக்குன்னு ஒரு வீடு இருக்காதா? அதே கோணம் அங்கேருந்து வருது. எனக்குன்னு ஒரு லேண்ட் இருக்காது. எவ்வளோ நாள்ப்பா நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் காட்டில், சிங்கத்துக்கும் புலிக்கும் பயந்துக்கிட்டு, மரத்து மேலே வீடு கட்டிக்கிட்டு, வேட்டையாடிக்கிட்டு, ஒவ்வொரு வேலை சோத்துக்கும் நான் இருப்பேன். நான் ஏன்ப்பா யோசிச்சுங்கப்பா, தண்ணி ஊற்றி சூரியனை நினச்சி வேண்டி வானத்தை பார்த்தா மழை பெஞ்சா விவசாயம் வருது, அவ்வளோதான் முடிஞ்சுது. உட்காந்து நான் அந்த இடத்துல பக்கத்தில் வீட்டை கட்டு, கூரையை போட்டு கட்டு, எல்லாம் வா,
இந்த பொம்பளை இந்த சோறு எனக்கு, நிலம் எனக்கு, இந்த பொம்பளையும் எனக்கு, நீ பத்த புள்ள இருந்தா எப்படி எனக்கு இது கன்ஃபார்ம் பண்ணுவேன்? என்னை மட்டும் தான் நீ வந்து மேட்ரு பண்ணியா? அப்போ வா, இதுதான் குடும்பம், நான் தான் அப்பா, இதான் என் புள்ள, இது என் சொந்தம், நீ எனக்கு அடுத்து நிலம் உனக்கு தான், சொத்து உனக்கு தான், அவ்வளோதான். குடும்ப அமைப்பு வந்துருச்சு, ப்ராப்பர்ட்டி. அவன் இங்கே தான் வந்து நிற்கிறான். அவன் இயற்கையை ஆட்கொண்டு நிலத்தை ஆள்றான். ஸோ நம்ம அங்கேயே ஒரு வன்முறை அந்த பூமிக்கு இயற்கைக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். we are exploiting the nature, we conquered the nature. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் தி பிக்கஸ்ட் வயலன்ஸ் அப்படிம்பாங்க. பிக்கஸ்ட்டு ஒரு வன்முறை வந்து பூமிக்கு வந்து ஈக்காலஜி வந்து அக்ரிகல்ச்சர். நிறைய பேர் விவசாயம் தான் இயற்கை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விவசாயம் இயற்கை இல்லை, விவசாயம் இயற்கையானதே இல்லை. விவசாயம் செயற்கையானது, மனிதன் கண்டுபிடித்தது. இயற்கை வந்து காடு தான். இயற்கை வந்து சாவை கொண்டு வர ஒரு கொடூர ஒரு மிருகம் அது இயற்கை. அமேசான் காட்டில் போய் என்ன நீ வந்து ஒரு பெட்டை போட்டு தூங்க முடியுமா? தோறமா? இல்லை, 5 நிமிஷத்தில் செத்துருவேன். மனுஷன் அப்படி தான் தன்னை அலர்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எத்தனை நாள் தான் நம்ம அந்த கோவுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு சிங்கம் வெளியே வரதை பார்த்துக்கிட்டு அவன் யோசித்தான். சரி, அந்த ஒரு தேவையிலிருந்து ஒரு கண்டுபிடிப்பு வருது, நெருப்பு வருது, வீல் வருது, அம்பு வருது, போர் வருது. அதை காத்துக்க ஆரம்பித்தான். முறை வேட்டையாடுறான், அதை வரைய ஆரம்பித்தான். நல்லா இருக்கே, எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஒன்று பிளான் பண்ணி பண்ணுறோமே, அதை வந்து கேவல வரையறான், கொண்டாடுறான். இங்கேருந்து அடுத்த ஊருக்கு போகிறான், ஒவ்வொரு ஊராக மாறுறான். ஒவ்வொரு லேண்டில் ஒரு மக்கள் வராங்க. எல்லா ஊர்லேயும் அவங்க ஏற்ற மாதிரி கடவுளை கும்பிட ஆரம்பிக்கிறானுங்க, இயற்கையை வழிபடுறானுங்க. அது பழைய மதம். இப்போ இருக்கிற மதம்லாம் கிடையாது. அதுக்கு புனித நூலும் கிடையாது, கட்டுக்கதையும் கிடையாது. அவன் பார்த்து பயப்படுவான், அவ்வளோதான். என்ன எதுவும் பண்ணிடாத, நீங்கள் ஒரு நாள் என்ன எதுவும் பண்ணிடாத, இடி மேலே விழுந்துடாத, கடலே என்ன முழுங்கிடாத. யோசிச்சுப்பார். அப்போல்லாம் கடலில் ஒரு பயமர கப்பலை 2-3 கட்டையை கட்டிக்கிட்டு அவன் தாண்டி போவான். ஃபினிஷியன்ஸ்லாம், நியூசிலாந்து மக்கள், மாவோரி மக்கள் கதையெல்லாம் படித்தா அப்படி இருக்கும். எப்படி கடல் கடந்து எப்படி ஸ்டாரை மேப்பாக வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து நிலாவை பார்த்து அப்படியே போவானுங்க. அவனுக்கு எங்கே கடல் இருக்குது, தீவு இருக்குன்னு தெரியாது. போகிற இடத்துல போகிறது தான். நடுவில் அவங்க அப்பா வரலாம், பையன் கிளம்புவான். எவ்வளோ தூரம் போனால் திருப்பி தாண்டி அவன் போவான். இப்படி பார்த்து மேப்பிங் பண்ணானுங்க. அப்போ கடலை வேண்டுவான். ஐயா, இன்றைக்கி ஒரு நாள் நிலையை விட்டுறாதையா, இவ்வளோதான். பயந்துக்கிட்டு இருந்தான் கடவுளுக்கு. அவனுக்கு ஒரு கதையும் எழுதலை, அவர் சொன்னார்னு புக்கும் எழுதலை. அப்போ அதில் எவனா ஒருத்தன் நமக்குள்ளே வெளி உலகத்தை பார்க்குறோம், உள் உலகம் நமக்குள்ளே கண்ணை மூடி பார்த்துக்கலாம், நமக்குள்ளே ஏதோ இருக்குது, இருட்டு ஏதோ இருக்குது, தியானத்தை அங்கங்கே கண்டுபிடிச்சிருப்பானுங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்ப சூத்திரலாம் கிடையாது. அப்போ அவன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மனிதர்கள் வந்து ஒவ்வொன்றா செட்டில் ஆகும்போது அவங்கவுங்க ஒரு நிலமாக, இடமா, கலாச்சாரமாக, மொழியாக, நாகரிகமாக வந்து தனிப்பட்ட ஒரு மனிதனாக. எனக்கு தெரிஞ்சு ஹண்டிங் கேதரிங்லாம் பண்ணும்போது அவங்களுக்குலாம் சண்டை போட்டுக்க தேவையே இருந்திருக்காது. எல்லாம் வேட்டையாடும் போது மனுஷன் ஒருத்தரை வேட்டையாடிக்க மாட்டான். 5 பேர் போகிற, இன்னொரு 5 பேர் ஆனால் 10 பேர் சேர்ந்தால் இன்னும் 4 யானையை வேட்டையாடலாம். அவ்வளோதான் அவன் கணக்காக இருந்திருக்கும். அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்க வாய்ப்பு இல்லை. அது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. சும்மா நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வெறும் நாடோடியாக காடாக போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவிக்கு தான் உங்களுக்கு ஆளை சேர்ப்பானுங்க தவிர உங்களுக்கு சண்டை போட தேவை இருந்திருக்காது. ஆனால் இந்த நிலத்தில் எனக்கு சாப்பாடு வருது, இதை விட்டு நான் போகமாட்டேன்னு சொல்லும்போது தான் நீங்கள் பாதுகாக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் நீங்கள் போருக்கும் தயாராகிறீங்க. டிஃபென்ஸ் தான் அஃபென்ஸுக்கும் காரணமாகுது. இது என்னுடையது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் அதில் ஒரு வன்மதியும் சேர்ந்து உட்காருது. நம்ம எல்லாம் ஏன் இப்படி செத்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி வாழ்க்கையில்? என் வீடு, என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் புள்ள, என் வேலை, அப்படின்னு இந்த உலகம் நமக்கு ஒன்று சொல்லும்போது கூட ஆப்பம் சேர்ந்து வருது. அந்த இதுதான், அதைத்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வன்முறை வந்து அவனுக்கு உடம்புலே ஊறி போயிடுது. அந்த இதில் யுவால் நோஹ் ஹராரியோட சேப்பியன்ஸில் புக்கு அவ்வளோ கான்ட்ரவர்சி ஆனதுக்கு, ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே நம்ம வந்து ஹோமோசேப்பியன்ஸ்னால் மனுஷங்க மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷங்கிறதாங்க குரங்குலேருந்து வந்தோம், டார்வின் எவல்யூஷன் போயிட்டுருக்காருன்னு சொன்னார். இப்போது நாயில் வந்து பல வகை இருக்குது. பொமேரியன் இருக்குது, டாபர்மேன் இருக்குது, நாட்டு நாய் இருக்குது, மீனில் வகை மாதிரி மனுஷனில் இன்னொரு வகை இருந்திருக்கான் அப்படின்றாங்க. ஹோமோ எரெக்டஸ் நினைக்கிறேன், சரியாக பேர் தெரில.
நமக்கு முன்னாடி நம்மளோட மூளை அளவில் மனதளவில் கொஞ்சம் கம்மியான ஒரு தான். நம்ம அதுலேருந்து இவால்வான அடுத்த ஒன்று. நம்மளை மாதிரி கம்மியாக இருந்த இன்னொரு மனித இனத்தையே அழிச்சிட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம் ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்கிறது தான் கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ வி டெஸ்ட்ராய்ட் another வேரியண்ட் ஆஃப் ஹியூமன்ஸ் டு சர்வைவ். ஸோ நம்ம இன்னொரு மனித இனத்தையே அழிச்சிட்டு உட்காந்துருக்கோம். போருங்கிறது வன்முறைங்கிறது நம்ம ரத்தத்திலே ஊறி போயிருக்கு அப்படிங்கிறார். ஸோ நம்ம ஒரு இடத்துல இந்த நிலத்துல கூறு போட்டு உக்காந்துக்கிட்டு அதை தற்காத்துக்கிறதுக்கோ இல்லை இன்னொரு இதை அடையிறதுக்கோ கொலை பண்ணுறதோ வன்முறையோ ஒன்றும் அவ்வளோ கம்பசூத்திரம் இல்லை. நார்மல் மனித குணம், மனித இயல்பு, ரத்தம் பிடிக்கும் இயல்பு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உட்காந்தான், 2 வருஷம் முடி ஒருத்தர் உட்காந்தான். கபிலவஸ்து கிளம்பி வந்து சகாயமுனி உட்காந்தாப்புல கண்ணை முடி தியானம் பண்ணாப்புல. புத்தர் சொன்னார், ஓகே டன், அவங்க பிரச்சனை ஆசையே துன்பத்துக்கு காரணம். புரியுதுடா அப்பா, புரியுதுடா, இங்கே தான்டா பிரச்சனை, வேறு எதுவும் பிரச்சனைடா. உலகத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன காரணம்னு பார்த்தா நம்ம தான் பிரச்சனையாடா, நம்ம ஆசை தான் பிரச்சனைடா, எங்கே இதாங்க பிரச்சனை அப்படின்னு புத்தர் தியானம் பண்ணிட்டார். உலகத்துக்கு உண்மையாக சொன்னார். அந்த மனுஷன் மட்டும் சொன்னான். ஒரு மனுஷன் மானஸ்தன் சோத்தில் உப்பு போட்டு தின்ற நேபாள்காரர் சொன்னார், எனக்கு என்னன்னா நான் என்ன புலம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னா, இப்போது உலகத்தில் வேறு நிலப்பரப்பில் வேறு மக்கள் இருக்காங்க. இப்போது பனிமலையிலே வாழ்ந்தவங்களுக்கு நம்ம பிரச்சனை தெரியாது, வெறும் பாலைவனத்தில் வாழ்ந்தவங்களுக்கு என் பிரச்சனை தெரியாது, எனக்கு அவங்க பிரச்சனை தெரியாது. ஸோ ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு மனிதர்களை கலாச்சாரம் மொழின்னு வேற ஒரு டைப்பாக வாழ்கிறோம். இது எல்லாத்தையுமே ஒரு கலெக்டிவ் நாலேஜாக எடுத்து இன்னொருத்தங்க பயனடைகிறதுக்கு என்ன ஒரு தடங்கள்னு எனக்கு அது புரியலை. சரிப்பா, எல்லோரும் கஷ்டப்படுறோம், இந்தந்த ஊரில் நல்ல நல்ல பழக்கம்லாம் இருக்குது, நம்ம இதை கற்றுக்கிட்டு நம்ம எதுக்கு சண்டைலாம் போட்டுக்கிட்டு இந்த பூமியை மொத்தம் பெட்டராக ஆக்கிறதுக்கு ஏதாவது யோசிப்போமா அப்படின்னு ஏன் யாரையும் யோசிக்கலை? இப்போ கோவிட் வந்துச்சு, அறிவியல் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது. கோவிட் வந்துச்சு, வேக்சினுக்கு வெயிட் பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்க, உலகத்துக்கு எல்லா டாக்டரும் சேர்ந்தானுங்க, ஒருத்தன் மெயில் போட்டுக்கிட்டான், ஒருத்தன் ஃபண்டு போனான், ஒருத்தன் பேசிக்கிட்டான், கடைசியில் வேக்சின் எடுத்துக்கொண்டு வந்தோம். எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு இடத்துலேருந்து கலெக்டிவாக ஃபார்ம் பண்ணி கடைசியாக லேபில் வச்சு அதை ஒரு வேக்சினாக கொண்டு வரானுங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை சயின்டிஃபிக் டேட்டாவும் அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் டெக் சேனல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ கேன்சருக்கு ஒரு மருந்து வேணும்னா ஒரு டாக்டர் பல வருஷமாக ஒன்று கண்டுபிடிப்பார். அவருக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று தெரியாமலே இருந்திருக்கும், அதுக்கான பதிலை வேறு ஒரு நாட்டில் வேற ஒரு டாக்டர் அங்கே பல வருஷமாக வேலை பார்த்துருப்பார். இந்த 2 டாக்டரும் பேசிக்கிட்டால் போதும், அடுத்த நிமிஷம் அது பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். ஆனால் அவங்க எந்த ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்? இப்போ இந்த டாக்டர் இந்த ஜப்பான் டாக்டரோட ஆன்சரை பார்க்கணும்னா அந்த ஜேர்னலுக்கு அவர் காசு கட்டணும். அந்த காசு இல்லாமலேயே நாலேஜை ஓப்பன் சோர்ஸாக ஆக்காமலேயே உலகம் ஃபுல்லாக அறிவியல் கல்வி மேலே வராமலே இருக்குங்கிற மெடிக்கல் மாஃபியா பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன். காஸ்ட்லி ஜேர்னலில் சப்ஸ்கிரிப்ஷன் சயின்டிஃபிக் ஜேர்னலில் மாட்டிக்கிட்டு எப்படி சயின்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ எல்லா நாலேஜும் வெளியே வரணும், எல்லா நாலேஜும் ஃப்ரீ ஆகணும், மக்கள் எல்லாம் ஒன்று கற்றுக்கணும். இப்போது சாதாரண ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஆப்போசிட்டில் வர பையன் அந்த பக்கம் போகாதீங்க, டிராஃபிக் போலீஸ் இருக்குன்றான்ல, இவ்வளோ தானே மனிதங்கிறது. இது ஒரு சாதாரண ஜோக்கு நியூஸ். அவன் என்ன சொல்கிறான், அந்த பக்கம் போகாதான், நீ கஷ்டப்படுவேன், இந்த பக்கம் வாடுறான், இவ்வளோ தான். இந்த ஹியூமனிட்டி தான் நான் கேட்குறேன். இது பூமி ஃபுல்லாக இருக்கணும்ல. எங்கே மாட்டிக்கிட்டோம், எங்கே நம்ம சிக்கிட்டோம்? நம்மளோட ஸ்ட்ரக்சர்லேயே தப்பு இருக்குது, இந்த சிஸ்டமோட ஸ்ட்ரக்சரில், இந்த அரசியலில் இல்லை. இப்போது என்னங்க நடக்கிறத பேசுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மனசு தொட்டு சொல்லுங்கள், இப்போ இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் எல்லாராலையுமே ஆமான்னு சொல்ல முடியாது, என்னால் சத்தியம் போட்டு சொல்ல முடியும். இப்போ இருக்கிற எல்லாமே நேர்மையாக, மனசுக்கு நேர்மையாக, அது ஹோல்சமாக நினச்சா மாதிரி நியாயத்தோட தர்மத்தோட இந்த சிஸ்டம் இருக்கா? யாராவது ஒருத்தங்க ஆமான்னு சொல்லிடுங்க நான் கேட்ட கேள்விக்கு. உங்கள் யாருக்குமே அதற்கான பதில் வராதுன்னு எனக்கு தெரியும். இல்லை, சரி, அப்போ வேறு என்ன சிஸ்டம் இருக்குது? ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் சொல்லுங்கள். கம்யூனிசம் நீங்களா? சோவியத் ரஷ்யா வரலாறு சொல்லவா நான்? ஃபாசிசம் நீங்களா? ஜெர்மனி வரலாறு சொல்லவா நான்? கேபிட்டலிசம் நீங்களா? இப்போ அமெரிக்காவோட வரலாறு எடுத்து பார்க்கணும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. சரி, டெக்னாலஜி மாற்றுன்றீங்களா? இப்போ இலான் மஸ்க் என்ன பண்ணான்னு சொல்லவா? சயின்ஸ் மாற்றுன்றீங்களா? ஜெர்மனியில் சயின்ஸ் என்னாச்சுன்னு சொல்லவா? அமெரிக்காவில் சயின்ஸ் என்னாச்சுன்னு சொல்லவா? கடவுள்ன்றீங்களா? அவர் என்னென்ன பண்ணார், எத்தனை பேர் போட்டு தள்ளாருன்னு சொல்லவா?
அப்போ எது நமக்கு பதிலாக இருக்கும்? எந்த ஆல்டர்னேட்டிவ் வழி நமக்கு பதிலாக இருக்கும்? எப்படி நம்ம ஒருத்தவங்க அன்பாக இருக்குங்கிறது எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தவங்க அன்பாக இருன்னு சொன்ன பைபிளை வச்சு கிறிஸ்தவ மதமே எவ்வளோ பேர் லட்சம் பேரை கொண்டுச்சுங்கிற வரலாறு இருக்குது. கிறிஸ்தவ மதம் கொண்டுச்சு, இஸ்லாம் கொண்டுச்சு, இந்து மதம் கொண்டு, எல்லா மதமும் பல ஆயிரம் பேரை அவங்க பொழுதுல நம்பி கொலை பண்ணியிருக்கு. மக்கள் இறந்துருக்குறாங்க, மாறி மாறி நம்ம கொண்டு இருக்கிறோம். எந்த கேள்வியும் கேட்காம கொண்டு இருக்கிறோம். ஒரே விஷயம், நமக்கு வன்முறை மீது ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பு ஒன்று உண்டு. அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இறந்த காலம், ஒரு வரலாறு இருந்துச்சுன்னா மனிதன் அதை முட்டு கொடுத்து வன்முறையில் இறங்கிறதுக்கு தயங்குவதில்லை. எதிரில் இருக்கிறவன் உன் எதிரி அப்படின்னு என் மதனூர் சொல்லிச்சுன்னா எனக்கு அவனை கொல்றதுல எந்த தயக்கமும் இல்லை. இதுதான் மனிதன் போடுற மிகப்பெரிய ஒரு வன்முறைக்கான ஒரு மேப். இதை அவன் என்ஜாய் பண்ணுறான், அவன் ரசிக்கிறான். எந்த புனிதனோடும் எல்லா மனிதனும் ஒன்று சமம்னு சொன்னதில்லை. என்னை வழிபடுறவன் தான் சரி அப்படின்னு தான் எல்லா புக்குமே ஆரம்பிக்கும். எந்த புக்கும் விதிவிலக்கு இல்லை. என்னை வழிபட்டுடு, அது வழிபடாதவன் அவனை பற்றி பேசாதன்னு எதிரியை முதல்ல உருவாக்கிடும். அப்படி ஆரம்பிக்காது எந்த புக்குமே இல்லை. நீங்கள் மல்லே கட்ட முடியாது. ஒருத்தர் எழுதுறார், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு தம்மபதத்தில் எழுதினார். ஆனால் அவர் பாவம், அவர் இறந்ததுக்கப்புறம் தேராவத மகாயணம்னு அது இலங்கையில் ஆன ஆட்டத்தை அந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அது ஊரறிஞ்ச கதை. புத்தர் பாவம், புத்த மதம் பாவம் இல்லை. இயேசுநாதர் பாவம், கிறிஸ்தவ மதம் பாவம் இல்லை. ஒரு தனி மனிதனாக பண்ணுற புரட்சியாளனாக வந்து உள்நோக்கிய பயணத்தை சொன்ன போல் எல்லாருமே அடித்து கொண்டுட்டு அதுக்கு பிறகு இவங்க பக்கமாக எழுதுகிற புக்கை வச்சு வாழ்கிற அந்த ப்ரீஸ்ட்டுகளோ புரோகிதர்களோ ஃபேரோவோ அந்த கூட்டம் தான் பவரை கையில் வச்சுக்கிட்டு உலகத்தை மதங்கிற பேரில் இவ்வளோ வருஷம் நம்மளை இன்னும் கொண்டு திட்டுக்கிட்டு இருக்க கேள்வியே இல்லாமல். இஸ்ரேல்காரங்கிட்ட போய் ஏன்டா பாலஸ்தீன்காரனை பிடிக்கலன்னு கேளுங்க, 2000 வருஷம் கதை சொல்லுவான். நேற்று அவனை அடித்தானடா, இல்லை இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் என் புக்கில் போட்டிருக்குங்க இவனை கொல்லணும்னு. எப்படா மோசஸ் கடலை திறந்து போனார்ல, ஆட நம்ம ஊரில் நம்ம ஊரில் 4 பிரித்து வச்சுருக்கானுங்களே. வானத்தில் ஒருத்தர் இருந்தாரான், எல்லாத்தையும் 4 பிரித்தாரான். அதனால் இவனை நான் பேசக்கூடாது, இவன் எனக்கு கீழே அவன் எனக்கு மேலேன்னு இல்லை நம்பி ஒரு 5000 வருஷ கதையை நம்பிக்கிட்டு இப்போ கரண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. ஃபிக்ஷனை, ஒரு மித்தாலஜியை, ஒரு ஸ்டோரியை. அப்போ நாத்திகம் தான் சரியான பதில்னா சோவியத் ரஷ்யா நாத்திகம் இருந்துச்சு. ஆனால் அது என்ன பண்ணுச்சு, அந்த தலைவனையும் என்னையே கடவுளாக கும்பிடுன்னு சொல்லிச்சு. ஸ்டாலினியோ லெனினியோ என்ன தலைவனாக கும்பிடுன்னு சொல்லிச்சு. நீ வெறும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு காகில் இருக்கிற வீல் தான், நீ ஒரு பார்ட் ஆஃப் சொசைட்டி, நீ மனிதனே இல்லை, நீ ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிச்சு. அதுவும் தோற்று போச்சு. ஒன்று கடவுளை நம்புன்றான், இல்லை கடவுளை நம்பாதான் சொல்கிறான். என்ன கடவுளை நம்புன்றான்? மனுஷன் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்கெட்சான ஒரு ஹியூமன் பீயிங். அவனால் சேட்டை பண்ணாமல் இருக்கவே முடியாது. டெய்லி நம்பர் பாருங்களேன், என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். பூமியை அழிப்பதற்கான எல்லா விதமான ஆயுதமும் எல்லா நாட்டிலையும் ஒழிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் எல்லோரும். சும்மா இமேஜின் பண்ணுங்கள், வெளியிலேருந்து இப்போ பிளாக் ஹோலுக்கோ இல்லை டார்க் எனர்ஜியோ, காஸ்மோஸ் இருக்கிற டார்க் எனர்ஜிக்கோ பிளாக் ஹோலுக்கோ கண்ணு வாய் மூக்கு இருந்தால் நம்மளை எப்படி பார்க்கும்? ஆசையாக பார்க்கும்ல. இவ்வளோ பெரிய அண்டத்தில் இத்தனோண்டு குட்டி ப்ளூ டாட்டில் கடல் இருக்குப்பா, உயிர் இருக்குப்பா, மனிதர்கள் இருக்காங்கப்பா, வானம் இருக்குப்பா, அருவி இருக்குப்பா, மேகம் இருக்குப்பா, மலைகள் இருக்குப்பா, கூமாப்பட்டி இருக்குப்பான்னு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கும். திடீர்னு டொம்முன்னு வெடிக்குதான். என்னாச்சு? முட்டா பழங்கடா அவனுங்க, என்னடா அவங்களுக்கு பிரச்சனைம்மா? இயற்கையை ரசிக்க தெரில, மனுஷனை ரசிக்க தெரில, சக மனுஷங்க மேலே அன்பாக இருக்க தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நிகழ்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனிதர்கள் நம்ம. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இது அப்படின்னு உங்களுக்கு தரப்பட்டவை எல்லாத்தையுமே ஒதுக்கிடுங்க. இனிமேல் தான் நீங்கள் உங்களை கண்டுபிடிக்கணுங்கிறத மண்டையில் ஏற்றிக்குங்களேன். நீ யார் என்பதை இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை, நீங்கள் தரப்பட்டதை ஒத்துக்காதீங்க. நீங்கள் இந்த மதம் கிடையாது, நீங்கள் இந்த ஜாதி கிடையாது, நீங்கள் இந்த மொழி கிடையாது, இந்த இனம் கிடையாது, எதுவுமே நீங்கள் கிடையாது. உங்கள் ஸ்பெர்ம் ஓவியமில் ப்ராபபிலிட்டியில் உங்கள் அம்மா அப்பா சேரும்பொழுது வயிற்றில் இந்த இடத்துல பிறந்துட்டீங்க, அவ்வளோதான். என்னோடய அடையாளமே தமிழ் இல்லை, நான் தமிழ் இருக்கிற இடத்துல நான் இது பிறந்துட்டேன். இப்போ இந்த விஜயவதராக ஒருத்தர் ஆஃப்ரிக்காவில் பிறந்தேன், எனக்கு ஆஃப்ரிக்க மொழி தான் எனக்கு மொழியாக இருந்திருக்கும். நான் அந்த அன்பையுமே நான் தாண்டி வந்துட்டேன்.
ஏன்னா அந்த அன்பு என்ன தெரியுமா பண்ணுது, என் மொழி தான் முதல்ல, நீலாம் கீழேன்னு அதுவும் மாறுது. நம்மளே பண்ணியிருக்கோம். நமக்கு தரப்பட்ட மொழியை நம்ம என்ஜாய் பண்ணதில்லை, அதோட முதன்மையை நம்ம பேணிக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பொண்ணுல இப்போ கீழடி ஒரு வேளை ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? எந்த ஜாதிக்காரனாக இருந்திருப்பான் கீழடியில் இருந்தவன்னு அடுத்த கேள்வி ஆரம்பிக்கும். சத்தியம் நான் சொல்கிறேன். கீழே நம்ம தான் முதல்ல வந்தோம்னா இல்லை இந்த ஜாதிக்காரன் தான் இருந்திருப்பான் எனக்கு தெரியும்னு ஒரு கட்சி கூட்டம் ஆரம்பிக்கும். நமக்கு தரப்பட்டவைகள் எல்லாமே நம்மளை உலகத்துலேருந்து பிரித்து வன்முறைக்கு தான் ஆளாக்கிட்டு இருக்கு. நீங்கள் இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, இப்போ உங்களுக்கு தரப்பட்ட எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நீங்கள் ஒன்று தேடுறீங்கல்ல, நான் யாருன்னு தேடுற பயணத்தில் போகிறவங்க எல்லாருமே தப்பிப்பான். இல்லை இதெல்லாம் இல்லை, எதுவுமே நம்பலை, உண்மையிலே கடவுள் இருக்கானா, நான் யார், இதெல்லாம் சரிதானா, நான் போகிற இடம் சரிதானா, இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா, எல்லாத்தையும் கேள்வி கேளுங்கன்றான் ஜேகே. எல்லாத்தையும் கேள்வி கேட்குற ஓஷம், எதிர்த்து நில்லு, பரவாயில்ல, டிப்ரெஷன் ஆகும், சேடாகும், நீ எல்லாத்தையும் நம்பி தவறான ஒரு ஆடு மாடாக போய் சாவறதுக்கு தனியாக நின்றுடுன்றான் சோகத்தில். குழம்பு கேள்வி கேளு, உடனே நீ அடிச்சுக்கோ, திட்டிக்கோ, அழுதுக்கோ, அதுலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கும், பதில் கிடைக்கும். அப்போ நீ யாருன்னு புரியும், நீனும் இந்த உலகமும் ஒன்றுன்னு அப்போ உனக்கு புரியுன்றான். நீ ஒரு தனிப்பட்ட அடையாளம் இல்லை, நீ ஒரு பெரிய ஒரு சமுத்திரத்தோட ஒரு துளி, பெரிய அண்டத்தில் ஒரு குட்டி புழு நீ அப்படின்னு உனக்கு புரியும் பொழுது ஒரு இன்பம் வரும். அதுதான் ஞானம், அதுதான் என்லைட்மெண்ட்டு, அதான் பதில், அதான் இன்சைட்டு, அதுதான் ஒரு தெளிவு, ஒரு இனோஷன், ஒரு மியூட்டேஷன், அதுதான் கான்ஷியஸ்னஸ், அதுதான் உள் உணர்வு, அதுதான் பிரஞை, அதுதான் ஆத்மா, அதுதான் அனாத்மா, என்ன பேருனா நீ சொல்லிக்கோ. அதுதான் கடவுளும் கூட, நீ தான் அது. உனக்கு நீ கடவுள்னே தெரில, உன்னை தவிர எல்லாத்தையும் போய் நீ தேடுவேன், எல்லாத்துக்கிட்டையுமே அர்த்தம் தேடுவேன். உன்னை தவிர கண்ணாடியை பார்க்காம எல்லாருக்கிட்ட போய் என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன சொல்லுவான், அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவான். கண்ணு மங்களானவன் அசிங்கமாக இருக்கீங்கம்மா, தன்னை அசிங்கமாக நினச்சா நீ என்ன மோசமாக இருக்கிறம்மா, தன்னை ரொம்ப இது அழகாக நினச்சா என்ன மாதிரி நீ அழகாக இல்லைம்மா, ஒவ்வொருத்தரும் சொல்லுவான். நீ கண்ணாடியை பார்த்தா தான் உனக்கு நீ யாருன்னே தெரியும். இந்த இடத்துல தான் இந்த உலகம் நம்மளை வச்சுருக்கு. இப்போ நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். சக மனித மேலே நடக்கிற வன்முறை, ஜாதிங்கிற பேரில் மாதிரி நம்ம இந்தியாவில் டெய்லி தலித் மக்கள் மேலே இருக்கிற அட்ராசிட்டிலாம் டெய்லி தலித் மக்கள், சின்ன பொண்ணுங்க, வேறு ஜாதியில் நடக்கிற பிரச்சனைங்க, ஒரு சராசரி மனுஷனை, கேள்வி கேட்குற ஒரு மனுஷனை அரசாங்கம் எப்படி அடிக்குது, போலீஸ் எப்படி அடிக்குது, யார் எங்கே கொல்லப்படுறா, யார் எங்கே இது கற்பழிக்கப்படுறா, தூக்கில் போடப்படுறா, யார் காணா போகிறா, டெய்லி. இது என்னன்னா இவ்வளோ வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்த அனுபவம் மனிதனுக்கு இருக்குது. அதையெல்லாம் ஒன்று சேர்க்குறோம், அவ்வளோதான். ஏன் ஒன்று சேர்க்க மாட்டேங்கிறோம்? அண்டார்டிகாவில் வாழ்ந்த மனிதனுக்கு அவனுக்கு ஒரு அறிவு இருக்கும், அவனால் சொல்ல முடியும். அமேசான் காட்டில் வாழ்ந்தவங்கிட்டே ஒரு தெளிவு இருக்கும், நியூயார்க்கில் வாழ்ந்தவன்கிட்ட இருக்கும், சென்னைக்காரனுக்கு ஒன்று இருக்கும், டெல்லிக்காரனுக்கு ஒன்று இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தானே எல்லாம் மனிதன். நம்ம எல்லாம் பாரு, இவ்வளோ வருஷம் நம்ம அலைஞ்சி திரிஞ்சு காடை அழித்து ஊரா நகரமாக்கி இங்கே ஒரு தெளிவுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம யோசிப்போமா எல்லாம் எப்படி சேர்ந்து வாழ்கிறதுன்னு? ஏன் தோணலை? பிரிவில் வேற்றுமையில் மட்டும்தான் நமக்கு அறிவு வளரணுமா? ஏன் ஒன்றாவது வளராதா? நம்ம எல்லாருமே வேறு ஆனால் ஒன்றுங்கிற அந்த ரெண்டு பேலன்ஸ்க்கான அறிவு நமக்கு எப்போ தான் வரப்போகுது? போரில் யாருமே சாவறதில்ல. சராசரி 3 வேளை சாப்பாடுக்கு உழைச்சி என் குடும்பம் என் வீடுன்னு அந்த சின்ன உலகத்தை, அந்த சின்ன நீர்க்குமிழியை வெடிக்கிறாமல் பார்த்துக்கிறானுங்களே அந்த அம்மாவும் அப்பாவும் குழந்தைங்க, நாங்கள் தான் சாகுறோம். கொமேனியோ, ட்ரம்ப்போ, ஒபாமாவோ இல்லை நெட்டன்யாகவோ யாரும் சாவறதில்லை. எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிப்பானுங்க, அவ்வளோதான். அந்த இடத்துக்கெலாம் வரவும் ஆசைப்படாமல், வரவும் முடியாமல், வர வக்கம் இல்லாமல், அதுக்கான தேவையும் இல்லாமல், அவனுக்கு தரப்பட்ட வாழ்க்கையை நம்பி, கடவுளை நம்பி, அரசை நம்பி ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த 3 வேளை சோறு வீட்டுக்கு போயிடாதான்னு சேர்ந்துட்டு உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் நல்லது தான், நம்மளை அரசு காப்பாற்ற தான் பார்க்குது, இந்த கடவுள் நம்மளை காப்பாற்றும், இந்த இயற்கையை நம்மளை காப்பாற்ற நம்பி பொய்யா செத்து போகிறான் பார்த்தேன். ஏன் செத்தோன்னு தெரியாமல் அவனை சொல்லணும். அவன் தான் சாவுறான், அந்த புழு தான் சாவுது. எல்லோரும் நம்பியிருப்பாங்களே கடவுள் நம்மளை காப்பாற்றிருப்பார், நம்பி தான் செத்துருப்பாங்க. யாருக்கும் தெரியாது கடவுள்னு ஒருத்தன் இல்லை.
கடவுள் இருந்திருந்தா இவ்வளோ பேரையும் சாவறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். நான் எல்லா மதத்தையும் சேர்த்தான் சொல்கிறேன், இஸ்ரேல் மட்டும் சொல்லலை. கடவுள்னு இருந்திருந்தா இவ்வளோ மனிதர்கள் ஒரு கொடூரமான சாவறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டான். இந்நேரம் வந்து இறங்கியிருப்பான். நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் உண்மையாக நேரம் வந்து இறங்கியிருக்கோம். நிப்பாட்றா, இந்த பார்க்க நான் அவ்வளோ அசிங்கமாக இருக்காடா உங்களுக்கு, சொல்லுங்கடா அப்படின்ட்டு இருப்பான். நம்ம இன்னும் கொஞ்சம் வளரணும், மனிதர்களாக நம்ம இன்னும் வளரணும். நான் இந்த மாதிரிலாம் ஓவராக பேசுறது கூச்சமே பட மாட்டேன். நான் புலம்புறேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குப்பா. இந்த பூமியில் நான் ஒரு மனுஷன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது. நான் கேட்பேன், சக மனுஷங்க சாவுறது தப்புங்க, நானும் அந்த கொலையை பண்ண மாட்டேங்கன்னு சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. என்னை யாரும் கை நீட்டி பேசுகிற உரிமை உனக்கு இல்லை. நீ அப்படி கை நீட்டுறனா நீ வேறு கிரகமாக இருந்தாவனா என்கிட்ட சொல், நான் செவ்வாய் கிரகம் அப்படின்னா சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். இந்த பூமியில் நானும் சொந்தம். நீ என்னை எப்படி வேணா பார், என்ன மொழியாக பார், என்ன நாடாக பார், நான் ஜாதியாக பார், அது ஓம் பிரச்சனை, எனக்கு அது இல்லை. நான் எதையுமே நம்பலை. இப்போ என்ன பண்ணுவேன்? நான் இந்த அண்டத்துக்கானவன், நான் இந்த பிக் பேங்கானவன், நான் இந்த காஸ்மோஸ்க்கானவன், நான் ஓன் பண்ணிப்பேன். எனக்கு இருக்குது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன நட்சத்திரத்தோட சிறு சிறு துகள் தான் நம்ம உடம்பாக வளர்ந்துருக்குங்கிற சயின்ஸ் இருக்குது. we are all made of ஸ்டார்ஸ்ன்னு இருக்குது. ஈவன் ஏர் ஸ்டார்ஸ், நம்மளாம் நட்சத்திரத்தின் ஒரு பகுதி தான், நம்ம எல்லாம் இருக்குது. நான் ஸ்டாருக்கு சொந்தமானவன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. என் உடம்பு, என் உயிர், என் மனசையும் இந்த அண்டம் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஏன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது, உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியும். எல்லாருமே இந்த இதை ஒரு இது ஒரு அழகான உயிர்ப்பா. இந்த குட்டி பூமி அழகான உயிர். இது அழகாக நீளமாக மேலே இருந்து ராக்கெட்லேருந்து பார்ப்பா அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக சுற்றும். அது சுற்றுது, பூமி நிற்கலை, சூரியன் நிற்கலை, நிலா நிற்கலை. எவ்வளோ கோடி வருஷம் தெரியுமா ஆயிருக்கு இந்த இடத்துக்கு பூமி வர்றதுக்கு. நானும் நீயும் பேசிக்கிட்டு இருக்கோம், வெளியில் ஆக்சிஜன் இருக்குது, சூரியன் வருது, நிலா வருது, சரியான சமநிலையில் டெம்பரேச்சர் அந்த பூமி இருக்குது, மழை பெய்யுது, புயல் இருக்குது, சீசன் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, கடல் உள்வாங்கலை, மோசமான மிருகங்கள்லாம் செத்து போச்சு. இதுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டுருக்கு. பூமியை இவால்வ் ஆகி வந்திருக்கு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அது நினச்சிருக்கோம்ல, இவ்வளோ இவால்வ் ஆகி அழகாக தன் உணர்வு கொண்ட ஒரு ஆர்கனிசமான ஹியூமன்ஸ் நம்ம படைச்சிருக்கோம். அவங்க நம்மளை பார்த்து போக தான் நினச்சிக்கிட்டு வந்துருக்கோம். அந்த பூமி காரி துப்பாது, இவ்வளோ முட்டாப்பலடா நீங்கன்னு. இதுக்கடா நான் உங்களை பெற்றங்க பூமி, உங்களை ஈன்றெடுத்த நான் இருக்காத மில்லியன் வருஷமாக மோதியவீங்களா? வானத்துக்கு வானம் மிசைல் விட்டு வெடிச்சு ஜனங்களுக்கு பச்சை குழந்தைய சோத்துக்கு வழி இல்லாமல் கொண்டுட்டு இருக்கீங்களே, இதுக்காடா அவங்கள படைச்சேன் தாயில, இதுக்கு நான் டைனோசரே உள்ளே விட்டுருப்பேனாமே அப்படிங்கும். டெய்லி இப்போ அந்த ஈரான் மேலே போர் நடக்கிற கேப்பில் 800 பாலஸ்தீனங்களை கொண்டிருக்கானுங்க, சோத்துக்கு நின்னவங்களை. வரலாறு, கடவுள், புராணம், புதினம், நம்பிக்கை, இது எல்லாம் மனிதர்களை கொண்டுக்கிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லாக உன்னை நீ தேடு, உனக்கு நீயே ஒளி, உன்னை நீ தேடிக்கோ, உள்நோக்கி போ. உனக்கு தரப்பட்ட எதையும் நம்பாத, தியானம் பண்ணு, உன்னை நீ கண்டுபிடிச்சிக்கோ. நீ தப்பிச்சுக்கிட்டியா சந்தோஷம். இந்த பூமி இனிமேல் சரியாகவும் நம்பாத. நீ தப்பிச்சுக்கிற வழியை நீ தேடிக்க, மரணமற்ற வாழ்க்கையை நீ தேடிக்க. வெளி உலகம் சரியாகுங்கிற நம்பிக்கையை விட்டுறலாம். அது என்றைக்குமே இப்படி தான் இருக்கும். ஏன்னா வன்முறையில் தான் இயற்கை இருக்குது, வன்முறையில் தான் வாழ்க்கையும் இருக்குது. அழிவில் தான் நீ சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் என்னோடய உயிர் அழிஞ்சு தான் அது உடம்புல அது சத்தா போகுது. அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது இன்றைக்கி நான் அந்த பாட்காஸ்ட்டை நான் பேசுகிறேன், நீங்கள் ஒரு 10,000 பேர் கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி இன்னும் 100 பாட்காஸ்ட் வரணும், இன்னும் பல லட்சம் பேர் கேட்கணும், அவன் இன்னும் பல லட்சம் பேருக்கு சொல்லணும். இது கொஞ்சமாக பரவி 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 டயர்டாகி ஒரு டைமில் மனிதர்கள் எல்லாரும் உலகம் ஃபுல்லாக ஒன்றாவாங்க. நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புங்க. இனிமேலும் மனிதர்கள் வயதாகி உடல் தளர்ந்து பெட்டில் கண்ணை மூடி குடும்பத்தோடு உட்காந்து வயதாகி தான் ஒரு மனிதன் சாகணும். வாழ்க்கை அதுவாக இயற்கையாக முடியணும், இயற்கையாக பார்த்தோம், இயற்கையாக முடியணும். வேறு எந்த வழியிலையும் மரணம் வந்துடக்கூடாது. இன்னொரு மனிதனால், இன்னொரு நம்பிக்கையால், இன்னொரு கடவுளால் அப்படின்னு இந்த குட்டி
பூமியில் பிறந்ததற்காக பெருமைப்பட்டு கொண்டு உங்களிடம் விடைபெறுவது விஜயவதராஜ். இது உங்கள் ஒக்கலி. நன்றி. விஜய் வரதராஜ் ஒக்கலுளி ஒக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लोली. आप है तमिल पीपल का लिसनिंग है. विजय वरदराज वक्लोली का पॉडकास्ट ये कहना है.